தமிழக அரசாங்கத்தினுடைய இந்த அரச பயங்கரவாதத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வேங்கை வயல் விவகாரத்தின் மூலமா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா, அப்பட்டமான ஒரு அரச பயங்கரவாதம். டெக்னாலஜி நிறைந்த இந்த காலகட்டத்துல, புரட்சியாளர் அம்பேத்கருடைய சட்ட திட்டங்கள் இருக்கின்ற இந்த காலகட்டத்துல, குறிப்பா புரட்சியாளர் அம்பேத்கருடைய சட்ட விதிமுறைகள் இருக்கின்ற இந்த காலகட்டத்துல, அப்பட்டமாவே ஒரு அரச பயங்கரவாதம் பண்றாங்க. இந்த டாக்குமெண்டேஷன் நீங்க சட்ட விதிமுறையின் அடிப்படையில் நீங்க தந்துதான் ஆகணும் அப்படின்னு கேட்டான் அப்படின்னா, அதெல்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி அப்பட்டமாவே அரச பயங்கரவாதம் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரிதான் இன்னைக்கு நீதிமன்றத்துல வேங்கை வயல் சம்பந்தமாக அந்த வழக்கு வந்திருக்குது. அந்த வழக்கில் நடந்த ஆர்கியூமெண்ட் என்ன, அந்த ஆர்கியூமெண்ட்ல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர்கள் அவங்க என்னென்ன வேலை பண்ணாங்க, எப்படி எப்படிலாம் தடுமாற்றங்கள் அடைஞ்சாங்க, எப்படி எப்படிலாம் தனக்கு இருக்கிற அதிகாரங்களை பயன்படுத்தி அரசுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் அரச பயங்கரவாதத்தை மேற்கொண்டாங்க அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நமக்கு சில தரவுகள் கிடைச்சிருக்கு. டைரக்டாவே அங்க இருக்கிற வாதாடுகின்ற வழக்கறிஞர்கள் பாப்பா மோகன் உள்ளிட்ட அந்த குழுவினர்கிட்ட நம்ம சில பல தரவுகள் வாங்கியிருக்கோம். அந்த தரவுகள் என்ன, இந்த அரச பயங்கரவாதம் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பன் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வேங்கை வயல் சம்பந்தமாக நீதிமன்றத்துல என்னென்ன ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர்கள் என்னென்ன வாதங்களை தூக்கி முன்னாடி வச்சாரு, நம்ம பாப்பா மோகன் வழக்கறிஞர் அவர்கள் என்னென்ன டிஃபென்ஸ் பண்ணாரு, அப்பட்டமாவே பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அங்க தென்பட்ட அரச பயங்கரவாதங்கள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில பார்க்கலாம். முதல்ல அந்த வேங்கை வயல்ல அந்த அந்த ஆர்கியூமெண்ட் இருக்கு இல்லையா, கேஸ் சம்பந்தமான ஆர்கியூமெண்ட், அந்த ஆர்கியூமெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்றதா இருந்தா எங்க இருந்து தொடங்கலாம் அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி தொடங்கலாம். அதாவது இப்ப நீங்க ஒரு கம்பெனில வேலை பாக்குறீங்க. அப்போ உங்களுடைய மேனேஜர் கேபின் கூப்பிடாரு, எப்பா இங்க உள்ள வாப்பா அந்த மாதிரி கேபின்குள்ள கூப்பிடுறாரு. நீங்களும் கேபின்குள்ள போறீங்க. உங்க மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, தம்பி நீ நிறைய திருட்டுத்தனம் பண்ணியிருக்கிற, ஆனா உன்னை வேலையை விட்டு நான் தூக்குறேன், நீ நிறைய தவறு பண்ணியிருக்கிற, உன்னை வேலையை விட்டு தூக்குறேன், ஆதாரத்தின் அடிப்படையில் நான் உன்னை வேலையை விட்டு தூக்குறேன், நாங்கள் கிட்ட நிறைய டாக்குமெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்க மேனேஜர் சொல்றாரு. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, சார் நான் எந்த தவறும் பண்ணவே இல்லை, ஒருவேளை நான் தவறு பண்றேன் நீங்க சொல்றீங்களே, நீங்க அப்ப ஆதாரத்தை காட்டுங்க, நீ ஆதாரத்தை காட்டுங்க, ஆதாரத்தை பார்த்துட்டு நான் ஏத்துக்கிட்டு அந்த ஆதாரத்துல எவ்வளவு உண்மைத்தன்மைகள் இருக்கு அப்படின்றத என் தரப்பு நியாயத்தை நான் சொல்றேன், அதனால நீங்க ஆதாரத்தை காட்டுங்க, சும்மா குற்றம்லாம் சாட்டாதீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய மேனேஜர்கிட்ட நீங்க ஒரு ஆர்கியூமெண்ட் பண்றீங்க. ஆனா மேனேஜர் என்ன பண்றாருன்னா, ஆதாரத்தான் தர முடியாது, நீ கிளம்பு, நீ தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி உங்களுடைய மேனேஜர் சொல்றாரு. இதே விஷயத்த நீங்க வேங்கை வயல் விவகாரத்துல கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்க. அதாவது விக்டிம் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. விக்டிம் ரைட்ஸ் அப்படின்னா பாதிக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகள் அப்படின்னு அர்த்தம். இது அரசியலமைப்பு சட்டத்துல சொல்றாங்க. விக்டிம் ரைட்ஸ் சொல்லி ஒரு சில சரத்துகள்லாம் சொல்றாங்க. அப்ப பாப்பா மோகன் அவர்கள் நீதிமன்றத்துலதான் வாதங்களை தூக்கி முன்னாடி வைக்கிறாரு. அதாவது விக்டிம் ரைட்ஸ் சட்டத்தின் அடிப்படையில இந்த கேஸ் சம்பந்தமாக ஒவ்வொரு நகர்வுகள் இருக்கு இல்லையா, காவல்துறை அதிகாரிகள் விசாரணை பண்ணுவாங்க. அந்த விசாரணை பண்ணுகின்ற ஒவ்வொரு நகர்வுகள், இந்த கேஸ் உடைய அப்டேட்ஸ், இது எல்லாத்தையுமே பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. இது விக்டிம் ரைட்ஸ் சொல்லுது, சட்டத்துல சொல்லுது. அப்ப பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இந்த கேஸினுடைய அப்டேட் நீங்க அடிக்கடி சொல்லணும், அதோடைய ஸ்டேட்டஸ் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆனா நீங்க சொல்லவே இல்லை, இந்த கேஸ் சம்பந்தமாக நீங்க சொல்லவே இல்லை. ஏன் சொல்லல, எதனால சொல்லல அப்படின்னு சொல்லி பாப்பா மோகன் அவர்கள் நீதிமன்றத்துல கேள்விகளை தூக்கி முன்னாடி வைக்கிறாரு. விக்டிம் ரைட்ஸ் அடிப்படையில் சொல்லணும். ஆனா கடந்த 2 வருடங்கள்ல காவல்துறை அதிகாரிகள் விசாரணைகள் பண்றேன் அப்படின்ற பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த கனகராஜ் இருக்கார் இல்லையா, அந்த கனகராஜ் அவர்களுக்கு எந்த விதமான அப்டேட்டும் கொடுக்கவே இல்லை. இந்த 2 வருடங்கள்ல எந்த அப்டேட்டும் எந்த டாக்குமெண்ட்டும் கொடுக்கல. அவர் கேஸ் கொடுத்ததோட நிக்குது. காவல்துறை அதிகாரிகள் விசாரணை பண்றாங்க. இவரும் ஒரு 2-3 முறை என்ன பண்றாரு, நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்றாரு, இந்த கேஸ் சம்பந்தமான அப்டேட்டை நீங்க கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா இது வரைக்கும் இந்த மலம் கலக்கப்பட்ட அந்த விவகாரம் ஆரம்பிச்சதுல இருந்து இது நாள் வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க, டாக்குமெண்ட் தரவே இல்லை. அப்போ விக்டிம் ரைட்ஸ் அவங்க மீறி இருக்கிறாங்க. சிபிசிஐடி என்ன பண்ணிருக்காங்க, விக்டிம் ரைட்ஸை மீறி இருக்கிறாங்க. கனகராஜ் அவர்களுக்கு நீங்க டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்கணும்ல, ஆனா கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அப்ப டாக்குமெண்ட்டை நீங்க கொடுத்தாதானே அவங்க ப்ரூஃப் பண்ண முடியும். நீ குற்றப்பத்திரிகை டாக்குமெண்ட்டை கொடுக்காம கேஸ் என்னன்றதை அப்டேட் பண்ணாமே நீங்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்றீங்க. அப்ப அட்லீஸ்ட் அந்த குற்றப்பத்திரிகையாச்சும் நீங்க தந்திருக்கணும், அந்த குற்றப்பத்திரிகையாச்சும் நீங்க தந்திருக்கணும். நீதிமன்றத்துல சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவதற்கு முன்னாடி விக்டிமுக்கு என்ன பண்ணிக்கணும், குற்றப்பத்திரிகை நீங்க கொடுத்துருக்கணும். பாதிக்கப்பட்ட நபருக்கு நாங்க இந்த குற்றப்பத்திரிகையை தான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க போறேன், இந்த பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து இருக்கணும். ஆனா கொடுக்கவே இல்லை. இதைத்தான் இன்னைக்கு ஆர்கியூமெண்ட்ல பாப்பா மோகன் அவர்கள் கேட்கிறாரு. விக்டிம் ரைட்ஸ் அடிப்படையில் நீங்க குற்றப்பத்திரிகைய நீங்க
கனகராஜ் கொடுத்துருக்கணும். ஏன் கனகராஜுக்கு கொடுக்கல? எது உங்களை தடுத்துச்சு? அப்ப நீங்க சித்தரிப்புகள் பண்றீங்களா? அப்படின்ற மாதிரி பாப்பாமன் அவர்கள் நீதிமன்றத்துல ஆர்கியுமெண்ட்டை தூக்கி முன்னாடி வச்சிருக்காரு. அதுக்கு வந்து நம்ம அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? கம்ப்ளைண்ட் கொடுத்தது கனகராஜ். கனகராஜ் அவர்கள் தான் வந்து இந்த கேஸே ஃபைல் பண்ணியிருக்கிறார். அதன் மீதான விசாரணைகள் தான் இன்னமும் இந்த கேஸு, இந்த வேங்கவேல் கேஸே கனகராஜ் கொடுத்த அந்த பெட்டிஷன் அடிப்படையில் தான் இந்த கேஸே நடந்துகிட்டு இருக்குது. அப்ப நீங்க ஏன் பேப்பர் கொடுக்கலன்னு கேட்டதுக்கு, ஏன் டாக்குமெண்ட் கொடுக்கலன்னு கேட்டதுக்கு நம்ம அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதாவது வேங்கவேல்ல யாருமே பாதிக்கப்படவே இல்லை, அதனால கனகராஜ் கொடுத்த பெட்டிஷன்ல வேலிடேஷனே இல்ல, வேலிடே இல்ல, யாருமே பாதிக்கப்படல, வேலிடே இல்ல, அதனால கனகராஜ் பெட்டிஷன் லிஸ்ட்லயே சேர்க்க முடியாது, அவரை பாதிக்கப்பட்டவர் கணக்கிலே சேர்க்க முடியாது. அரசு தரப்பு சொன்ன விஷயம் இன்னைக்கு இதுதான். அது அந்த வேங்கவேல்ல வந்து மலம் கலக்கப்பட்டதாக சொல்லி தான் அந்த கேஸே ஆரம்பிச்சு. ஆனா வேங்கவேல்ல அந்த தண்ணியை யாருமே குடிக்கவே இல்லை, அதனால பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்ற ஒரு லிஸ்டே கிடையாது. பாதிக்கப்பட்டவர்கள் லிஸ்ட் இல்லாதனால கனகராஜ் அவர்கள் பாதிக்கப்பட்ட ஒரு லிஸ்ட்ல சேர மாட்டாரு, அதனால நாங்க வந்து இந்த டாக்குமெண்டேஷன் தர முடியாது, இந்த குற்றப்பத்திரிகை என்னன்றதை உங்ககிட்ட தர முடியாது அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு கேஸே நடந்திருக்கு. மக்களே நல்லா புரிஞ்சுக்குங்க, இன்னைக்கு நடந்த கேஸ் என்ன தெரியுமா? காவல்துறை அதிகாரிகள் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிடுறாங்க, சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிடுறாங்க. தாக்கல் பண்ணப்பட்டது பின்பாக அந்த குற்றப்பத்திரிகை மீதான விசாரணை தான் இன்னைக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்திருக்குது. அப்ப இன்னைக்கு வந்து அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அப்படின்ற பேர்ல இருக்கிறாங்க இல்லையா அந்த வேங்கை மக்கள், அவங்களுக்கு ஆதரவாக போன வழக்கறிஞர்கள் அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, குற்றப்பத்திரிகை கொடுங்கடா, நீங்க குற்றப்பத்திரிகை கொடுத்தா தான் அதுல என்ன பிளஸ் இருக்குது என்ன மைனஸ் இருக்குது அதெல்லாம் வாசிச்சு பார்த்து நாங்க ஆர்குமெண்டே பண்ண முடியும், சோ குற்றப்பத்திரிகையை கொடுங்கன்னு கேட்கிறாங்க. குற்றப்பத்திரிகையை தரல. இப்ப குற்றப்பத்திரிகை கொடுத்தாதானே அதுல வந்து நல்லது இருக்குதா கெட்டது இருக்குதா ஆதாரத்தின் அடிப்படையில் அவங்க ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்களா இல்ல வந்து ப்ரூஃப் பண்ணலையா, சித்தரிப்புகள் எதுவும் செஞ்சிருக்காங்கன்றத பார்க்க முடியும். குற்றப்பத்திரிகையே தரல. நான் சொன்னேன் இல்லையா, கம்பெனில ஒருத்தர் வேலை பார்க்கறான், அவன் மேல குற்றம் சாட்டுறாங்க, அவன் வந்து ஆதாரத்தை கேட்கறான், ஆதாரம் தர மாட்டாங்க. இங்க எல்லாம் பாருங்க, நீ எனக்கு குற்றவாளின்னு சொல்ற, எதன் அடிப்படையில் சொல்ற, அப்ப நீ குற்றப்பத்திரிகை கொடு, குற்றப்பத்திரிகை வாட்சி பார்த்தா தானே எனக்கு தெரியும், அப்ப குற்றப்பத்திரிகையே தரல. குற்றப்பத்திரிகையே தராம தான் நீங்க ஆர்குமெண்ட் நடந்திருக்குது. சோ இந்த மாதிரி நீதிமன்றத்துல ஆர்குமெண்ட் போய்க்கு இருக்கப்ப வழக்கறிஞர் பாப்பாமோன் அவர்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் தூக்கி முன்னாடி வைக்கிறார் அப்படின்னா, விக்டிம் ரைட்ஸ் அடிப்படையில் கேஸினுடைய ஒவ்வொரு நகர்வுகளுமே நீங்க விக்டிமுக்கு வந்து அப்டேட் பண்ணணும், ஆனா நீங்க அப்டேட் பண்ணல, ஏன் அப்டேட் பண்ணல, எது உங்களை தடுத்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதற்கு வந்து நம்ம பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, நாங்க கனகராஜ் அவர்கள் வந்து ஒரு 3 முறை நாங்க கூப்பிட்டோம், விசாரணை கூப்பிட்டோம், ஆனா ஒரு வரல அப்படின்னு சொல்லி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு பாப்பா என்ன பண்ணிருக்காரு, சரி நீங்க அழைச்சீங்க கூப்பிட்டீங்க, கூப்பிட்டு அவர் வரலன்னு சொல்றீங்களே, கூப்பிட்டதுக்கு என்ன டாக்குமெண்டேஷனு, நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொல்றீங்க, 3 முறை கூப்பிட்டா அவர் வரலன்னு சொல்றீங்க, கூப்பிட்டதுக்கான டாக்குமெண்டேஷன் அதை நீங்க சப்மிட் பண்ணுங்க. லெட்டர் ஃபார்மெட்ல கொடுத்துருப்பீங்களாங்க, உங்களுக்கு விசாரணை அழைக்கிறோம் அப்படின்னு கொடுத்துருப்பீங்களாங்க, அந்த டாக்குமெண்ட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல நாங்க லெட்டர் அனுப்பணும், அந்த லெட்டர் வந்து திரும்பி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சிபிசி இவங்க அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறாங்க. என்னங்க இது? அதுக்கு வந்து பாப்பம் அவர்கள் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, ஒருவேளை அவங்க வீட்டுல இல்ல வரல அப்படின்னா நீங்க வந்து அவங்களுடைய கதவுல ஒட்ட வேண்டியது உங்களுடைய கடமை. நான் வந்து ஒட்டியிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒட்டிட்டு அதோட நகல் காப்பி நீங்க ஒரு கையில் வச்சிருந்துருக்கணும். நீங்க அப்படியும் பண்ணல அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க சித்தரிப்புகள் அப்படின்ற மாதிரி பாப்பம் அவர்கள் வந்து ஆர்குமெண்ட் பண்ணியிருக்காரு. பாருங்க, இதைத்தான் நம்ம அரச பயங்கரவாதம் சொல்றோம். அப்பட்டமாவே கண்ணு முன்னாடியே அரச பயங்கரவாதம் பண்றாங்க. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவுகளை குழி தோண்டி புதைக்கிறாங்க. விக்டிமோட ரைட்ஸ் அடிப்படையில் நீங்க என்ன பண்ணிக்கணும், ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணல, அப்டேட் பண்ணல. சரி ஏன் அப்டேட் பண்ணல சொல்லி கனகராஜ் வந்து பெட்டிஷன் போடுறாரு, அந்த பெட்டிஷனுக்கும் பதில் இல்லை. ஆனா வந்து ஆர்குமெண்ட் என்ன சொல்றீங்க, நாங்க வந்து அவங்களுக்கு அழைப்பு கொடுத்தோம், நோட்டீஸ் அனுப்பணும், ஆனா நோட்டீஸ் வந்து அவங்க ஏத்துக்கல. சரி நோட்டீஸ் ஏத்துக்கல, நோட்டீஸ் திரும்பி வந்திருக்கும், ரிட்டன் வந்திருக்கும்ல, அந்த நோட்டீஸ் வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும், அது டாக்குமெண்டேஷன் நீங்க காட்டுங்க அப்படின்னா அதுவும் காட்டல அவங்க. அப்ப அப்பட்டமாவே சாட்சியங்கள் இருந்தும் கூட ஒரு அரச பயங்கரவாதத்தை மேற்கொள்றாங்க. அது மட்டும் கிடையாது, குற்றப்பத்திரிகையை கையில தர மாட்டாங்க, இன்னும் கூட கையில தரல. இன்னைக்கு நடந்த கேஸ் வந்து விசாரணையின், அதாவது குற்றப்பத்திரிகையின் மீதான விசாரணை அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு நடந்த விசாரணை, உண்மையான விசாரணை என்ன அப்படின்னா, அவங்க வந்து குற்றப்பத்திரிகை மீதான விசாரணை வந்து மேற்கொண்டிருக்காங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து குற்றப்பத்திரிகை மீதான ஒரு கேஸுக்காக தான் அவர் ஆஜராகிறாரு. ஆனா இன்னைக்கு போன பாப்பா மகனும் சரி, விசிகாவுடைய வழக்கறிஞரும் சரி, அவங்க ஆஜரானது இடத்துக்கு அப்படின்னா, நீ குற்றப்பத்திரிகை முதல் கொடுப்பா, குற்றப்பத்திரிகை கொடுத்தாதான் நாங்க டிஃபென்ஸ் பண்ண முடியும்.
அப்படின்னு சொல்லி கேட்கதான் போயிருங்க. அப்ப அப்பட்டமா அரச பயங்கரவாதம். பாதிக்கப்பட்ட ஒரு நபரு, குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபரு, நான் குற்றவாளி இல்ல அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுவதற்கு குற்றப்பத்திரிகை நீங்க அவனுக்கு தரணும்ல. ஆனா குற்றப்பத்திரிகை தரல அப்படின்னா அது அரச பயங்கரவாதம் இல்லையா? நீதிமன்றத்துல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர்கள் இன்னொரு வாதங்களையும் தூக்கி முன்னாடி வச்சாராமா. அதாவது மலம் கலக்கப்பட்ட தண்ணீரை யாருமே குடிக்கவே இல்ல. அது கனகராஜ் அவர்கள் பெட்டிஷன் கொடுத்தார் இல்லையா? இந்த மாதிரி வந்து மலம் கலக்கப்பட்ட தண்ணீரை வந்து என்னுடைய குழந்தை குடிச்சிருச்சு, நாங்க குடிச்சிட்டோம் சொல்லி பெட்டிஷன் கொடுத்தார் இல்லையா? அப்ப அந்த குழந்தைய பரிசோதனை பண்ணின மருத்துவர்கிட்ட போய் செக்அப் பண்ணாங்களாமா. அவங்கள வந்து கிராஸ் செக்கிங் பண்ணாங்களாமா. அதுக்கு மருத்துவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், அவங்க வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொன்னேன். பட் வந்து மலம் கலக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஸோ ஆக மொத்தத்துல அந்த மலம் கலக்கப்பட்ட தண்ணி யாருமே குடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து வாதங்களை தூக்கி முன்னாடி வச்சிருக்காரு. இதுல நீங்க நோட் பண்ணி பாருங்க, மருத்துவர் வந்து இன்ஃபெக்ஷனா இருக்கிற தண்ணியை குடிச்சிக்கிறீங்க, இல்லாட்டி பாக்டீரியாக்கள் வைரஸ்கள் நிறைந்த ஒரு தண்ணீரை, இல்லாட்டி மாசுபடுத்தப்பட்ட தண்ணீரை நீங்க குடிச்சிருக்கீங்கன்ற மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அதுல என்ன கலந்துருச்சு, என்ன விதமான வைரஸ் இருந்துச்சு, மலம் கலக்கப்பட்டதா, எலி சத்து கிடந்துச்சா, பூனை சத்து கிடந்துச்சா அப்படின்ற மாதிரி ஆய்வுகள் உட்படுத்தி அந்த மருத்துவர் சொல்லுவாரா? அப்பட்டமான கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற சாட்சியங்கள் நார்மலா இருக்கிற சாதாரண சாமானிய மனிதர்களுக்கே தெரிந்த ஒரு விடயம். மருத்துவர் வந்து ஒரு தண்ணியை பாக்குறாரு, இல்லாட்டி உங்களுக்கு உங்க குழந்தைக்கு வந்து உடம்பு இல்லையா, அப்ப வந்து ஒரு ஒரு இன்ஃபெக்ஷனான தண்ணியா இருக்கும், இல்ல வந்து ஒரு மாசுபடுத்தப்பட்ட தண்ணியா இருக்கும், அதை நீங்க குடிச்சிருப்பீங்க, தண்ணியை செக் பண்ணுன்னு சொல்லுவாங்க அவங்க. அதுல வந்து மலம் இருந்துச்சு, எலிச்சத்து கிடைச்சு, பூனைச்சத்து கிடைச்சுன்ற மாதிரியா அவங்க சொல்லுவாங்க. இது என்ன விதமான ஆர்குமெண்ட்? இதைத்தான் சொல்றான், கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு அரச பயங்கரவாதத்தை நிகழ்த்துறாங்கன்றத நம்ம சொல்றோம். சோ ஓவராலா நீதிமன்றத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சிபிசிஐடி தாக்கல் பண்ணின அந்த குற்றப்பத்திரிகை இருக்கு இல்லையா, அந்த குற்றப்பத்திரிகையை வந்து விசாரணைகள் பண்ணி அதன் மூலமாக தீர்ப்பு வழங்குவதற்காக தான் இன்னைக்கு வந்து நீதிமன்றமே கூடி இருக்குது. ஆனா விடுதலை சிறுத்தை கட்சியுடைய வழக்கறிஞர்களும் பாப்பா மோகன் அவர்களும் அங்க போனது எதற்காக அப்படின்னா, நீ குற்றப்பத்திரிக்கை வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு கொடுக்காமலே நீங்களே எப்படி தீர்ப்பு கொடுக்க முடியும், குற்றப்பத்திரிகை கொடுங்க அப்படின்னு சொல்லி குற்றப்பத்திரிகை கேட்டு போயிருக்கிறாங்க. அப்போ ஒரு அவலமா இல்லையா? அப்ப சித்தரிப்புகள் தான். இன்னொரு வாதங்கள் கூட முன்னாடி வச்சாங்களாமா, சட்டத்தின் அடிப்படையில பாதிக்கப்பட்ட அந்த நபருக்கு விக்டிம் ரைட்ஸ் அடிப்படையில் குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தை தாக்கல் பண்ணுவதற்கு முன்னாடி யாரு கொடுத்திருக்கணும்னா வந்து கனகராஜ் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்கணும். இதைத்தான் குற்றப்பத்திரிகை கொடுத்துருக்கணும். ஆனா கொடுக்கல. ஆனா கொடுக்காம சிபிசிஐடி என்ன பண்ணிருக்காங்க, டைரக்டாவே வந்து ஊடகங்கள் கொடுத்திருக்காங்க. தங்களுடைய பிரதான ஆதாரம் அப்படின்னு சொல்லி இந்த ஆடியோவையும் அந்த வீடியோவும் காட்டாங்க இல்லையா, அந்த பிரதானமான ஆடியோ வீடியோவை இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, ஊடகத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையில இருக்கிற அந்த ஆடியோ வீடியோவை எதற்காக பிரஸ் கொடுக்கணும்? அது மீதான தீர்ப்புகள் வந்துருச்சு அப்படின்னா நீங்க பிரஸ் கொடுக்கலாம். ஆனா எதற்காக நீங்க வந்து பிரஸ் கொடுத்தீங்க? ஏன் கனகராஜ் காட்டாமே நீங்க வந்து பிரஸ் கொடுத்தீங்க? அப்ப இந்த மாதிரி கேள்விலாம் இருக்கு இல்லையா? அப்ப வந்து விக்டிம் ரைட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சட்டத்தை மீறும் விதமாகத்தான் இருக்குது. அப்ப நீங்க பத்திரிகை கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்ன? அப்ப நீங்க சித்தரிப்புகள் செய்யறீங்க, இவங்கதான் குற்றவாளிகள் அப்படின்ற மாதிரி ஃப்ரேமிங் பண்றீங்க அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்டை பாப்பம்மா அவர்கள் நீதிமன்றத்துக்கு முன்னாடி வச்சிருக்காங்க. சோ இதைத்தான் சொல்றாங்க, புரட்சியாளர் அம்பேத்கருடைய சட்ட விதிமுறைகளை மீறிக்கிறாங்க. கண்ணுக்கு முன்னாடியே கண்ணுக்கு தெரிந்த ஆதாரங்களை அப்படியே மடைமாற்றமும் பண்ணுகிறாங்க. சோ இதைத்தான் சொல்ற அரச பயங்கரவாதமா இருக்கு அப்படின்ற சொல்றாங்க. சோ அரச பயங்கரவாதம் என்று சொல்லுவதற்கு இன்னும் கூட முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா, வேங்கை வயல்ல கிடைத்த செய்தி. சமீபமாக ஒரு வார காலமாகவே வேங்கை வயல்ல நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்ற செய்தி. அங்க என்ன நடக்குது, அரசாங்கத்தினுடைய சட்டத்தின் அடிப்படையில் தமிழக அரசாங்கம் அங்க வந்து 144 அப்படின்ற மாதிரி சொல்லவே இல்லை. ஆனா 144 அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காமலேயே அங்க ஒரு 9 அடுக்கு பாதுகாப்பு வச்சு யாரையும் உள்ள விடவே இல்லை. நீங்க வந்து சட்டப்படி அங்க வந்து 144 போட்டுருங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்ன்ற காரணத்துக்காக 144 போட்டுருங்க அப்படின்ற மாதிரி டாக்குமெண்ட்டை வெளியிடுங்க, அரசு உத்தரவிடுங்க, செய்தி தொலைக்காட்சியில சொல்லுங்க, அங்க 144 போட்டுருக்குன்னு சொல்லுங்க, அதனால யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஆனா 144 வந்து அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வமாவே 144 போடாம நீங்களாவே வந்து காவல்துறை அதிகாரம் வந்து குமிச்சு வச்சு அங்க உள்ள பாதிக்கப்பட்ட மக்களை யாரையுமே உள்ள சந்திக்கவே விடல. அப்ப என்ன அர்த்தம், வேங்கை வயல்ல 144 போட்டிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நாளைக்கு நீதிமன்றங்கள ஆர்குமெண்ட் வந்தாலும் கூட, அரசு இந்த பயங்கரவாதத்தை மேற்கொள்கின்றது அப்படின்ற மாதிரி ஆர்குமெண்ட் வந்தாலும் கூட, இல்ல பாருங்க எங்க தரப்பு எந்த விதமான அரசாணைகளும் கிடையாது, அங்க வந்து 144 இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர்கள் வாதங்கள் செய்வதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அமைச்சு கொடுக்குறாங்க. அதான் யாரையும் உள்ள கருப்பாயி அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இறந்து போயிறாங்க, அவங்கள பார்ப்பதற்கு அந்த செத்த பிணத்தை பார்ப்பதற்கு சொந்த பந்தங்கள் யாரையும் உள்ள விடல. அப்ப இந்த இஷ்யூ பெருசாகுது. விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்தவங்க ஸ்பாட்டுக்கு போறாங்க. ஸ்பாட்டுக்கு போனது பின்பாக அங்க ஊடகவியலாளர்கள் யாரையுமே உள்ள அனுமதிக்கவே இல்லையாமா. ஏன் அனுமதிக்கல? உங்க மேல தப்புகள் கிடையாது, தவறுகள் கிடையாது,
இல்லை எங்களுடைய விசாரணைகள் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்க தரப்பு நியாயங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஏன் பத்திரிக்கையாளர்களை உள்ள விடல? ம்? அப்ப இது ஒரு ஒரு அரச பயங்கரவாதம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடிகின்றது. ஸோ இந்த மாதிரி வேங்கவேல்ல நிறைய மர்மங்கள்லாம் நிறைஞ்சிருக்குது. இந்த வழக்குல நிறைய மர்மங்கள் நிறைஞ்சிருக்குது. இப்ப நான் சொன்ன தரவுகள் எல்லாமே நம்ம சொன்ன தரவுகள் கிடையாது. அங்க நீதிமன்றத்தில் நடந்த ஆர்குமெண்ட் தரவுகள். அந்த தரவுல தான் அங்க இருக்க நபர்களை கேட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இருட்டும் திருட்டும் வீடியோக்குன்னு சொல்லுவாங்க. தொடர்ச்சியாக சம்பந்தம் பேசுவோம் கூறிக்கொண்டு கற்பியோடு புரட்சி செய்து புரட்சாமை வரியை கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.